பனு இஸ்ரவேலர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். அங்கே பின்னால் அந்த படை, முன்னால் நைல் நதி. இந்த நேரத்திலே கால கல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நம்பிக்கை இழக்காதீங்க. அந்த ஈரநீரும் சந்திக்கிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த தோழர்கள் சொன்னாங்க, நிச்சயமாக நாம் அகப்பட்டு கொண்டோம், நிச்சயமாக நாம் அகப்பட்டு கொண்டோம், மாட்டிக்கிட்டு அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு. நைல் நதி முன்னால இறங்கினாலும் ஆத்துல அடிச்சுக்கிட்டு போயிடுவோம், இல்ல நாம எங்கேயா தப்பிக்கலான்னு ஓடுனாலும் அவருடைய படைக்கிட்ட மாட்டிக்கிட்டோம், இன்னைக்கு கதை முடிந்தது என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது இன்னால முதரக்கூன், நாம் அகப்பட்டு கொண்டோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோழர்கள் சொல்லுகிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, அந்த நம்பிக்கை தான் அல்லாஹ் சொல்றான், கல்லா, நீங்கள் அப்படி நினைக்காதீர்கள், நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம். இன்ன மஹய ரப்பி, என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறான், என்னோடு நான் மட்டும் இங்க இல்ல, என்னோடு என்னுடைய ரப்பு இங்கே இருக்கிறான். சயஹ்தினி, அவன் நிச்சயமாக எனக்கு வழியை காட்டுவான், வெற்றிக்கான வழியை எனக்கு காட்டுவான். எந்த நேரங்க, கொஞ்சம் தான், அவ்வளவுதான், இனி தாக்கப்பட போகிறார்கள். தாக்கினால் முடிஞ்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட்டத்தாரும் பனு இஸ்ரவேலர்களும் அந்த நைல் நதியிலேயே எல்லோரும் மாண்டு போக வேண்டிய கடைசி நொடியிலே அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, சயஹ்தினி, அல்லாஹ் எனக்கு வழியை காட்டுவான், அல்லாஹ் எனக்கு வழியை காட்டுவான்னு சொல்றாங்க. இப்ப அல்லாஹ் உடனே உத்தரவு போட்டான். கையில அசா வச்சிருக்கீங்கல்ல, அந்த அசாவால் அந்த நைல் நதியிலே அடியுங்கள் என்று சொன்னான். அடித்தார்கள். அது 12 பிரிவுகளாக பிரிந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படியே சொல்லி காட்டுறான், 12 பிரிவுகளாக அது பிரிந்தது. என்ன, பனு இஸ்ரவேலர்கள் 12 கூட்டத்தார்கள். அந்த 12 கூட்டத்தாரும் அல்லாஹ் சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் உத்தரவு போட்டான், இறங்குங்க, நீங்க உங்க பின்னாடி அவங்களை இறங்க சொல்லுங்க. எல்லாமே இறங்குனாங்க. அந்த பக்கம் செஞ்சாங்கன்னு சொன்னா போய் சேர்ந்தாங்க எகிப்துல, நைல் நதியில அந்த பக்கம் போய் சேர்ந்தார்கள். ஃபிரௌனுடைய கூட்டத்தார் அழிக்கப்பட்டார்கள். இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். இதே நம்பிக்கை எவ்வளவு நிர்பந்தம் இருக்கட்டுங்க, எவ்வளவு நிர்பந்தம் இருக்கட்டும், எவ்வளவு சோதனை இருக்கட்டும், கடைசி நிமிடம் வரை, கடைசி நொடி வரை என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வெற்றிக்கான வழியை கண்டிப்பாக காட்டுவான் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு இந்த முஹர்ரம் மாதம், முஹர்ரம் 10 நமக்கு தருகிற ஒரு மிக முக்கியமான பாடம், முதலாவது பாடமாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே,